அண்மை செய்தி. நவம்பர் 21ஆம் தேதி தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேல் காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம் சுபா. நாளை மறுநாள் நவம்பர் 21ஆம் தேதி தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேல் காற்று சுழற்சி என்பது உருவாக வாய்ப்புள்ளது. தொடர்ந்து இந்த காற்று சுழற்சி என்பது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நவம்பர் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நவம்பர் 23ஆம் தேதி உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 2 நாட்கள்ல, அதாவது நவம்பர் 25ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நவம்பர் மாதம் இறுதியில வங்கக்கடலில் சலனங்கள் உருவாகும் எனவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகவும் ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை மறுநாள் நவம்பர் 21ஆம் தேதி தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேல் காற்று சுழற்சி உருவாகி அந்த காற்று சுழற்சி நவம்பர் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அதன் பிறகாக நவம்பர் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுமா, புயலாக வலுப்பெறுமா அப்படிங்கிறது பின்னர் வரும் நாட்கள்ல தெரிய வரும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தென்னிந்திய பகுதியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்துல வடகிழக்கு பருவமழை இயல்பிலிருந்து 123% அதிகமாக இருக்கும், மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை வடகிழக்கு பருவமழையுடைய தீவிரம் அதிகரிக்காத சூழ்நிலை மழை என்பது மிக குறைவான அளவில் பொழிந்திருப்பதன் காரணமாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதிக மழையை கொண்டு வருமா அப்படிங்கிறது அதனுடைய நகர்வுகளை பொறுத்து தெரிய வரும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். சுபா, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.